இயற்கையினும் இலைக்கு நீ ஏங்குகிறா துணையினே ஹா 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 லல்லல்லல்லல்லல்ல ஹா 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 லல்லல்லல்லல்லல்ல ஹா ஹா ஹா. இயற்கையை பற்றி பாடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஆமாங்க, இயற்கைங்கிறது ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம். இயற்கையை நாம் நம்மளுடைய ஹிந்து மதத்தில் நீங்கள் பாருங்கள், விநாயகர் அப்படிங்கும்போது இயற்கை சம்மந்தமான ஒரு விஷயமாக தான் நம்ம கருதப்படுறோம். முதல் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம விநாயகருக்கு தான் என்ன செய்வோம் அப்படின்னா படைப்பு கொடுப்போம். ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போதே நம்ம அந்த முதல் படைப்பு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு படைப்பு. அதாவது சிறு வயதில், அதாவது நம்மளுடைய பிறந்ததுல இருந்து நம்ம ஒரு வயசு வரையும் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா கன்னி நிலைமையில தான் நாம் இருக்கிறோம். அந்த கன்னியை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா நிறைய கன்னி கற்பு நம்மளுடைய பாதுகாப்பான கலாச்சாரத்தில் தான் என்ன செய்யணும் அப்படின்னா அதை நம்ம பாதுகாத்து கொண்டு வரணும். இப்படி நம்ம பாதுகாத்து நம்மளுடைய வாழ்க்கையை சீர்குலைந்து என்ன செய்து போயிடுது. நிறைய பிள்ளைகள் பாருங்கள், அந்த ஸ்கூல் படிக்கக்கூடிய பிள்ளைகள், அதாவது இன்றைக்கி உள்ள சமுதாயத்தில் ரொம்பவே என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய ஹேர் ஸ்டைலிருந்து அவங்களுடைய பழக்க வழக்கத்திலேருந்து நிறையவே மாறுதல்கள் காணப்படுகிறது. செய்தித்தாள்களில் நிறைய விஷயங்களில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒழுக்கம் இல்லாத ஒரு குழந்தையாக தான் நாம் என்ன செய்கிறோம் சமுதாயத்தில் பார்க்குறோம். நிறைய பேர் பாலியல் வன்முறை, பாலியல் கொடுமைகள், பாலியல் சீர்கேடுகள் இது எல்லாமே என்ன நடந்துக்கிட்டே வருது. இந்த மாதிரி ஒரு நிலைமை என்ன செய்யக்கூடாது, யாருக்குமே என்ன செய்யக்கூடாது, உருவாகக்கூடாது. ஒரு வயதில் என்ன ஆகும் அப்படின்னா அட்ராக்ஷன், மகரந்த உணர்வு வருவது இயற்கை. அந்த உணர்வு வருது, அன்பால் வருதோ இல்லை அசைவ உணர்வால் வருதோ எதுவாக இருந்தாலும் என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்று பொறுப்பெடுக்கணும். ஏன் கன்னியாக உருவெடுக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும், உடன்பாடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், பொறுப்பெடுக்கணும். அப்படி பொறுப்பெடுக்காமல் நாம் என்னதோ ஏதோ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படியும் ஒரு நம்ம நடக்கலாம், எந்த மாதிரியும் நம்ம நடக்கலாம், அடுத்தவங்களுக்கு தீங்கு இழைக்குதா தீங்கு இழைக்கவில்லையா எதுவுமே யோசிக்கிறது கிடையாது. அதாவது நம்மளுடைய கன்னி, அதாவது ஒரு 18 16 வயது உள்ள பிள்ளைகள் டேட்டிங்கு அப்படின்னு நிறைய விஷயத்தில் போவாங்க. பெற்றோர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க எங்கே போகிறாங்க, என்ன செய்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப உற்று நோக்க வேண்டும். அதே மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா அதாவது நல்ல குடும்பத்தில் இருந்து, அதாவது நல்ல பொறுப்புணர்வோடு நல்ல ஒரு குணத்தோட உள்ள ஒரு குடும்பத்தோடு வரக்கூடிய குழந்தைகள், அதாவது பிள்ளைகள் இவங்க ஸ்கூல்களுக்கு போகும்போது, அதாவது கெட்ட குழந்தைகள், அதாவது அசைவ உணர்வில் நிறைய மிங்கிள் ஆகி என்ன செய்கிறது, அந்த மாதிரி பிள்ளைகளோட என்ன செய்யணும், அவங்களுடைய பழகக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்கும் பொழுது அவங்ககிட்ட இருந்து விலக்கி வைக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தை என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும், விலக்கி கொண்டு வர வேண்டும். இப்படி கொண்டு வரும்பொழுது தான் பிள்ளைகள் என்ன செய்வாங்க, ஒழுங்கு நிலைக்கு வருவார்கள். எப்படியோ ஸ்கூலுக்கு போகிறாங்க, என்னவும் பண்ணட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் நாம் இருக்கும் பொழுது மட்டும்தான் பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைமையிலிருந்து கொண்டு வர முடியும். அப்பொழுது தான் நாம் என்ன செய்யணும், இப்போ பிள்ளையார் படைப்புன்னு சொன்ன உடனே என்னது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாமே இயற்கை சம்மந்தமாக, அவருடைய எல்லா அந்த படைப்பு வைக்கிறது இயற்கை சம்மந்தமான ஒரு படைப்பு, கன்னி படைப்பு. அந்த கன்னித்தன்மையை நம்ம என்ன செய்யணும், அந்த வயசில் ரொம்ப கட்டுப்பாடோடு நம்ம நடந்துக்கணும். இல்லை உடன்பாடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பொறுப்பெடுக்கணும். பொறுப்பு இல்லாமல் ஒரு வித்தியாசமாக நம்ம நடக்கும் பொழுது பிற்காலத்தில் கண்டிப்பாக அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அதனால் நாம் என்ன செய்யணும், முன்னேற்பாடாக அவர்களுடைய நடவடிக்கைகள் அனைத்தையும் நாம் என்ன கண்டு நாம் அவங்கள நல்வழிக்கு என்ன செய்யணும், கொண்டு வர வேண்டும். சரி வியூவர்ஸ், இன்னைக்கு ஓம்ங்கிற படிப்பில் கன்னி குழந்தைகளை எப்படி பாதுகாப்பது, விநாயகர் படைப்பு யாருக்காக அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். சரி, நன்றி, வணக்கம்.